ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு நாளை மாதத்தின் முதல் நாள். ஆங்கில மாதமோ தமிழ் மாதமோ நம்ம எப்படி வருஷப்பிறப்ப வருடத்தின் முதல் நாளை நம்ம வரவேற்போமோ அதே மாதிரி நம்முடைய மாதத்தின் முதல் நாள் தொடக்கத்தை மிகவும் சந்தோஷமாக நம்ம வரவேற்கணும். நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கணும், துன்பங்கள் நம்ம விட்டு விலகணும், அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் வீசணும் அப்படின்னு முழுமையாக நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு நம்ம மாதத்தின் முதல் நாளை நம்ம வரவேற்கணும். அது தமிழ் மாதமோ ஆங்கில மாதமோ எந்த மாதமாக இருந்தாலும் மாதத்தின் முதல் நாள் நம்ம சந்தோஷமாக வரவேற்கணும். நம்முடைய நிலைவாசலில் நாளைய தினத்தில் இந்த ஒரு பொருளை வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம் வீட்டில் அதிர்ஷ்டம் ஏற்படும், பண வரவு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். ஒவ்வொருத்தருக்குமே அவங்கவுங்க வீடு தான் கோவில். நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் நிறைவாக இருந்தால் போதும், எந்த பிரச்சனையும் கிடையாது. பணம் காசு கொஞ்சம் கூட குறைய இருந்தால் கூட வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக நடத்தலாம். கண் திருஷ்டியால் காத்து கருப்பு சேட்டையால் நம்ம குடும்பத்தில் நிம்மதி எந்த நாளும் நிலை குலைந்து போகக்கூடாது. அதற்காக செய்ய வேண்டிய ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சில பேருக்கு ஏவல், பில்லி, சூனியம் இது போன்ற பெரிய பெரிய எதிர்மறை ஆற்றலால் கூட பாதிப்புகள் வரும், இல்லை பயம் இருக்கும். அந்த பயத்திலிருந்து நம்ம வெளிவருவதற்கும் இந்த பரிகாரத்தை பயன்படுத்தலாம். இதை நம்ம செய்தாலே போதும், நம் வீட்டில் உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளும் கெட்ட சக்திகளும் கண் திருஷ்டிகளும் போயிடும். இதெல்லாம் போயிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டில் அதிர்ஷ்டம் நம்ம தேடி வரும், பண வரவும் ஏற்படும். முதல் பரிகாரமாக என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம். விநாயகருக்கு தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம். விநாயகர் வழிபாடு நமக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கொடுக்கும். அதே போல் காற்று கருப்பு ஏவல் பில்லி சூனிய பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கும் இந்த எளிமையான வழிபாடு கை கொடுக்கும். நாளைய தினம் மாதத்தின் முதல் நாள் நம்ம விநாயகரை இந்த முறையில் நம்ம வணங்கி வந்தோம்னா நிச்சயமாக நம் வீட்டில் பண வரவு மட்டும் இல்லைங்க, அனைத்து வித பிரச்சனைகளும் தீரும். விநாயகருக்கு உகந்ததுன்னு பார்த்தா அருகம்புல், அதை ஒரு கட்டை வாங்கிக்கோங்க. தினமும் காலையில் எழுந்து பூஜை அறையில் விளக்கேற்றி விநாயகரை வணங்கணும். அந்த விநாயகருக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்யணும். ஓம் ஆபத் சகாய கணபதியே போற்றி போற்றி, ஓம் ஆபத் சகாய கணபதியே போற்றி போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி அருகம்புல்லால் விநாயகருக்கு அர்ச்சனை செய்யணும். அர்ச்சனை செஞ்ச இந்த அருகம்புல்லை எல்லாத்தையும் எடுத்து ஒரு சிகப்பு நூல் இல்லைன்னா கருப்பு நூலில் கட்டிடுங்க, நிலைவாசலில் தொங்க விடுங்க. எந்த ஒரு ஆபத்தும் நம் வீட்டில் நெருங்காது. வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வீட்டை விட்டு தெரிச்சு ஓடுங்க. கெட்ட எண்ணத்தோடு யாராவது நம் வீட்டிற்குள் வந்தால் கூட அவங்க நினைச்சாலும் நம்ம வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது. இல்லைனாக்கா அப்படி நுழைந்தாலும் அவங்க மனசில் கெட்ட எண்ணம் அடியோடு அழிஞ்சிடும். அவங்க எதுக்கு வந்தாங்கங்கிறதே மறந்துட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடிய வார்த்தைகளையே நம்மக்கிட்ட பேசுவாங்க. அந்த அளவுக்கு பாதுகாப்பு கவசமாக இந்த அருகம்புல் நமக்கு இருக்கும். தினமுமே இந்த வழிபாட்டை செய்யறதுங்கிறது சிறப்பு. முடியாதவங்க 3 நாட்களுக்கு ஒரு முறையாவது பழைய அருகம்புல்லை கால்படாத இடத்துல போட்டுட்டு புதிய அருகம்புல்லை எடுத்து விநாயகருக்கு அர்ச்சனை செஞ்சு அருகம்புல்லை நூலில் கட்டி நிலைவாசலில் மாட்டலாம். அதுவும் நாளைய தினம் மாதத்தின் முதல் நாளுங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக விநாயகரை இந்த முறையில் நம்ம வணங்கினோன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை எந்த அளவில் பெருசாக இருந்தாலும் சரிங்க, அது ஒரு நிமிஷத்தில் ஓடிடும். வீட்டில் நிம்மதியும் கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை ரொம்பவும் பெரிய அளவில் இருக்குது, என்னென்னவோ பரிகாரம் செஞ்சு பார்த்துட்டோம், ஆனால் வீட்டில் நிம்மதி இல்லை, ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது, இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு கெட்ட சக்தி தான் அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா தொடர்ந்து 48 நாள் இந்த வழிபாட்டை நம்ம வீட்டில் செய்தால் போதும். தினமுமே விநாயகரோட இந்த நாமத்தை நம்ம வீட்டில் உச்சரிக்கும் பொழுது நம் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் தெரித்து ஓடும். உங்கள் வீடுமே கோவிலாக மாறும், வீட்டில் நிம்மதி பிறக்கும். எந்த கெட்ட சக்தியும் நம்ம வீட்டில் இருக்காது. நம்மளை துன்புறுத்துறதுக்கு வீட்டில் நெருங்க கூட முடியாது. அந்தளவுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் தான் இந்த பரிகாரம். ரொம்ப 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 எளிமையான பரிகாரம். நம்முடைய கடன் பிரச்சனை தீரத்துக்கு, பணம் பெருகிறதுக்கு, அதிர்ஷ்டம் நம் வீட்டுக்கு வரத்துக்கெலாம் நிலைவாசலில் இந்த அருகம்புல்லை நம்ம தொங்க விடலாம். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைத்தாலே நீங்கள் இதை செய்து பாருங்கள்.
நிச்சயமாக உங்கள் வீட்டில் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், நிறைய பரிகாரம் செஞ்சுட்டேன், என்னால் முடியல, இந்த கஷ்டத்துலேருந்து வெளில வர முடியல, வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டுட்டே இருக்காங்க, தேவையில்லாத பக்கத்து வீடு அடுத்த வீடெலாம் தேவையில்லாத சண்டை வருது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை தொடர்ந்து 48 நாட்கள் செய்யும்பொழுது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுங்க. நல்ல நல்ல மாற்றங்கள் நம் வீடு தேடி வர்றதுக்கு நம் வீட்டில் சில சில விஷயங்களை நம்ம செய்து தான் ஆகணும். இது போல் ஆன்மீகம் சார்ந்த சில சில விஷயங்களை பரிகாரங்களை நம்ம செய்யும்பொழுது நிச்சயமாக இதனால் நம் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும். நம் வீட்டில் சந்தோஷம் இருக்கணும், நிம்மதி இருக்கணும், பணவரவு அதிகரிக்கணும், அதிர்ஷ்டம் இருக்கணும், நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைத்தா வாரத்திற்கு 3 நாளாவது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் உங்களால் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் அதிசயங்கள் நடக்கும். விநாயகரை முழுமையாக நம்பி இதை செய்து பாருங்கள். ரொம்ப எளிமையான தெய்வம் நம் விநாயகர். எந்த காரியம் தொடங்கினாலும் நம்ம விநாயகரை நினச்சி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். விநாயகருக்கு இன்னும் ஒரு பூஜை பண்ணி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி விநாயகரை நம்ம வீட்டில் வணங்கி வந்தாலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நம்ம வீட்டு போயிடும். இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். விநாயக பெருமானின் அருளால் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.